பைபிள் என்னும் ஆங்கில வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்ததாகும். பெப்பைரஸ் என்னும் நாணல் செடியிலிருந்து அதன் மேல் பட்டையாகிய பிபிலோஸ் என்று அழைக்கப்படும் தோலை உரித்து பல ரசாயன மாற்றங்களுக்கு உட்படுத்தி அதை பதப்படுத்தி தோல் போலாக்கி எழுதி பத்திரப்படுத்தி பின்வரும் சந்ததியாருக்கு பாதுகாத்து வைத்தார்கள். அதில் பெரும் பகுதி இடம்பெற்றது நமது வேதாகமம். இந்த உலகிலேயே ஒரே புத்தகம் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியும் அந்தஸ்தும் உடையது நமது வேதாகமம் ஒன்றே. இதில் 66 புத்தகங்கள் இருந்தாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் புத்தகங்கள் என்ற பன்மையிலிருந்து பிபிலியா என்னும் கிரேக்க வார்த்தையை லத்தீன் வேத பண்டிதர்கள் ஒரே புத்தகம் என அழைத்தார்கள். அதுவே பிபிலோஸ் என்பதாகும். பப்பைரஸ் என்னும் பெயரிலிருந்து பேப்பர் என்பதும் பிபிலோஸ் என்பதிலிருந்து பைபிள் என்பதும் வந்தது. 1947ஆம் ஆண்டு சவக்கடலுக்கரையே கண்டெடுக்கப்பட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கும்ரான் என்னும் சமூகத்தவரது ஏசாயா புத்தக சுருளில் 38:8 முதல் 40:2 வரையிலான பகுதி ஒரே பக்கத்திலேயே உள்ளது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பு ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் முழுவதும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவினால் எழுதப்பட்டதாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய புதிய ஏற்பாடுகளுக்கிடையே காலத்திலும் எழுதப்பட்ட நூல்களும் இக்கருத்தையே கொண்டுள்ளன. மேலும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் ஏசாயான் புத்தகத்திலிருந்து எடுத்த 22 மேற்கோள்கள் ஏசாயாவின் பெயர் நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட போதிலும் அனைத்தும் ஒரு ஏசாயாவினுடையதே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்துவிடம் ஏசாயாவின் புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்ட போது லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை அவர் ஏசாயா 61 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து அப்பகுதியும் முதற் பகுதியை எழுதிய ஏசாயாவினுடையதே என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது அக்காலத்தில் பாலஸ்தீனாவில் பேசப்பட்ட அரமிக் மொழியிலேயே பேசினார். அவரது பிரசங்கங்கள் அரமிக் மொழியிலேயே செய்யப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. ஒவ்வொரு ஒன்றை நொடிக்கும் 2 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நிமிடத்தில் 80 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மணி நேரத்தில் 4800 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளில் 11,52,000 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் 3,57,12,000 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் 42,85,44,000 பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் மட்டும் ஓர் வருடத்தில் சுமார் 1 கோடி பரிசுத்த வேதாகமங்கள் புதிதாக அச்சேறுகின்றன. பரிசுத்த வேதாகமம் சுமார் 2426 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சுமார் 1200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது மொழிகள் சுமார் 95% உலக மக்கள் தொகையை உள்ளடக்கி உள்ளது. 2426 மொழிகளில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட தடவை புதிய பதிப்புகள் வந்துள்ளது. ஆங்கிலத்தில் மட்டும் சுமார் 900 விதமான பதிப்புகள் வெளிவந்துள்ளது. பரிசுத்த வேதாகம் மட்டுமே 2000 வருடமாக உலகத்தில் அதிகமானோரால் படிக்கப்பட்டுள்ளது. 98% உலக நாடுகளில் உள்ள ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. சுமார் 77% மொத்த உலக ஜனத்தொகை கைபேசியில் பரிசுத்த வேதாகமத்தை பதிவிறக்கம் செய்துள்ளனர். சுமார் 85% கிறிஸ்தவர்கள் முழு வேதாகமத்தை புத்தகமாக கையில் வைத்திருப்பதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஒளிநாடாவாக உள்ள ஆடியோ பரிசுத்த வேதாகமம் சுமார் 6% பேர் கேட்டு வருகின்றனர். சுமார் 31% கிறிஸ்துவ வாலிப